அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ். நான் தீபிகா. எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு வந்துடும். நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock போல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வீடியோ. ஸோ இப்போ விஜய் அவர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு இருக்கு. அவர் தான் ஒரு கிங் மேக்கராக இருப்பாரு, அவர் தான் ஒரு கிங் ஹோல்டராக இருப்பாரு, ஒரு சேஞ்சராக இருப்பாரு, கேம் சேஞ்சராக இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விதமான கருத்துக்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அவர் மேலே வைக்கப்பட்டு இருக்கு. இதில் பாண்டே அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நான் இன்க்ளூடடாக பேச போகிறேன். ஸோ இதில் விஜய் 234 தொகுதி இல்லை 232 இல்லையா? ஸோ அதில் எல்லாம் ஜெயிச்சிருவாரு, அவர் தான் ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இந்த ரியல் ஃபேக்ட் இஸ் அவ்வளோ தொகுதிகளையும் வின் பண்ண முடியுமா அப்படின்னா தெரில. மீதம் இருக்கிற கட்சிகள்லாம் எங்கே போகிறது? ஸோ அது வாய்ப்பு கிடையாது தான். ஆனால் என்ன மாதிரி ரிசல்ட் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறது எல்லாரும் எடுத்துக்கணும். இளைஞர்களாகட்டும், குழந்தைங்களாகட்டும், பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. யார் ஆட்சி அமைச்சாலும் ஓகே அப்படிங்கிறது. ஏன்னா திமுக அமைக்கலாம், அதிமுக என்டைய கூட்டணி அமைக்கலாம், விஜய் அவர்களும் அமைக்கலாம், என்ன வேணா வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணுவோம், ஒரே நாள் தானே. ஸோ விஜய் அவர்கள் கோவிலுக்கு போனார் இல்லையா? இது ஒரு பெரிய இஷ்யூவா, ரொம்ப பெரிய இஷ்யூவா திருச்செந்தூர் போனது பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நானும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தாங்க, ஏன் கோயிலுக்கு போகிறதுல என்ன இருக்கு? ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அவங்க அம்மா பியூர்லி ஹிந்து இல்லையா? அவங்க டாடி கிறிஸ்டியன், கரெக்டா? ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி? அப்போ ரெண்டுமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் ரெண்டு மதத்தையும் சார்ந்தவராக தான் இருக்கிறாரு. என்னதான் அப்பாவோட மதம் அப்படின்னு வந்திருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்க. நம்மளாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் என்னாலாம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், நான் பியூர் ஹிந்து, ஓகேவா? அப்போ சர்ச்சுக்கு போவோம் இல்ல, அங்க எல்லாரும் போகும்போது ஒரு எக்ஸாம் போறோம், ஏதாவது போறோம் இல்ல ஏதாச்சும் ஒன்று ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? போய் கண்டிப்பா அங்க இருக்கிற சர்ச்சுக்கு போவோம். ஸோ அங்க போயிட்டு ஒன்று சக்ஸஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இட் இன்க்ளூடட் நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு அங்க ப்ரே பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கு, நடக்குது, ஸோ நம்மளுக்கு பிடிக்குது இந்த சாமியை, அங்கதான் நம்ம படிக்கிறோம், அங்க இருக்கிற ஜபங்கள்லாம் நம்ம கேட்கிறோம், அங்கதான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது அப்படியே நம்மளுடைய மனநிலை இந்த சாமி எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு மாறுதா இல்லையா? இந்த கடவுள் இவ்வளவு பேர் இருக்கும் போது எனக்கு முருகரை மட்டும்தான் பிடிக்கும் நம்ம இருக்கோமா? இல்ல, எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும், சிவனை பிடிக்கும், பார்வதியை பிடிக்கும். சி பாருங்க எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு. இவ்வளவு கடவுளே நம்மளுக்கு பிடிக்குது இல்லையா? ராமரை பிடிக்கும், சாய்பாபா பிடிக்கும், வாட் எவர் இட் மேபிங்க. இது இந்து சாமி தான் இவங்க தான் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோமா? கிடையாது. இருக்குல்ல, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு பிடிக்கும், நான் போவேன். அதுல என்ன தப்பு? அதுல என்ன தப்பு? போறாரு, என்ன தீபிகா நீ அப்படியே சப்போர்ட் பண்றாலாம் கேட்க வேணாம். அவங்க மத நம்பிக்கைங்க, அவங்களுக்கு பிடிக்குது போறாங்க. அவர் எப்படி போலாம் அப்படின்னா நமக்கு என்னங்க 1008 வேலை கிடக்குது. அவர் என்ன போறாரு, எங்க போறாரு? ஜோசப் விஜய் ஏன் போறாரு? அவர் கூட போற பாடி கார்டு ஏன் போறாருன்னா என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுடைய நம்பிக்கையை அவங்க போறாங்க, பிடிக்கலன்னா அவங்க போறது கிடையாது. பட் இங்க நம்ம யோசிக்க வேண்டியது, இன்ஃபேக்ட் இந்த மனுஷன் தேர்தலுக்கு முன்னாடி அவர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், சாமி கூட போறாருன்னா திமுக என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா? பாஜகவோட மறைமுகம்னு சொல்றல, புரியுதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுவும் விட்டுருங்களேன். இல்ல இன்னொன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது எங்கவா இருக்கும்? சிறுபான்மையினர் கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாங்கன்னு அவர் கோவில் போறாரு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஹிந்துயிசம்க்கு எப்படி இருக்கும்? அவர் கோவில்லாம் போறாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருடைய மைண்ட்ஸும் சேஞ்ச் ஆகும். அங்க ஓட் சேஞ்சஸ் மேபி நடக்கலாம். அங்க அவர் போல தேர்தலுக்கு பின்னாடி தான் அவர் போறாரு. இங்கதான் நம்ம நோட் பண்ணணும், தேர்தலுக்கு பின்னாடி போறதுல எங்கேயும் எந்த இடத்துலயும் வாக்கு உடைய போறது கிடையாது, முறிய போறது கிடையாது, எதுக்கும் எங்கேயும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அவருடைய நம்பிக்கை, அவர் ஏதோ ஒரு வேண்டுதலால போறாரு. இன்னொரு பக்கம் அவர் ஜோசியர் சொல்லிதான் போறாராமே, என்ன தப்புங்க? போனா போட்டுமே, என்ன தப்பு? ஸோ இங்கதான் பாண்டே அவர்கள் ரிவீல் பண்றாரு, ஜோசியம் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்னும் தப்பு இல்லை. அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம் தான், அது நல்லதுதான். சயின்ஸும் மேக்ஸும் சேர்ந்து, ஓகேவா, கணக்கும் ஓகேவா, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஜோசியம் அப்படிங்கிறது இருக்கு. இவ்வளோ பிளானட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குன்னா அந்த யுகங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஜோசியம் சரி நான் சொல்ல வரல அப்படின்னாரு. ஸோ இந்த ஜோசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆளுமே நம்புறவங்க இருக்காங்க, அது பொய்ன்னு சொல்றவங்க இருக்காங்க. பட் இந்த இடத்துல பாண்டியா அவர்கள் சொல்ற ரகசியம்னு இல்லை, அவர் பிளாஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா, ஜோசியம் அப்படிங்கிறது உண்மையா இருக்கு. ஜோசிய காரணங்களை தான் நம்ம கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி போகணுமே தவிர ஜோசியத்தை நம்பாம இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ இது பார்க்கும்போது அப்போ நல்ல ஜோசியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஜய் எங்கேயாவது போயிட்டு மீட் பண்ணி பார்த்துட்டு அங்கே போயிட்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓகேங்க, போட்டுமே, என்ன இருக்கு? ஓகே, இது ஃபர்ஸ்ட் விஷயம் பாண்டியா அவர்கள் சொன்னதுல முக்கியமான ஒரு பாயிண்ட். செகண்ட் நிறைய பேர் ஆட்சி மேபி தவைக்க அமைச்சாலும் அமைக்கலனாலும் அவர் மேல வழக்குகள் அப்படிங்கிறது தொடர்வாங்களாமே, என்னங்க இது கதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கு அவர் தெளிவாக சொல்கிறாரு, வழக்குகள் அப்படின்னா என்ன பண்ணலான்னு, என்னங்க பண்ணலாம், சில்ட்ரன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸை, இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாரு, இதை சம்மந்தப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறத போடுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பிளாஸ்ட் பண்ணார். ஸோ தவேகாவுக்கு ஆதரவான மனுஷன் அவர் கிடையாது. ஓகே பேசுறாரு பண்றாரு, பட் தவேகாவுக்கு அவர் ஆதரவாலாம் நிக்கல. ஸோ இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்ததுங்க, என்னையா இவர் வந்து கேஸ்லாம் போடுவோன்றாங்க அந்த இதுன்றாங்களே அப்படின்னு. பட் ஷார்ட்டா நானும் செக் பண்ணதுல வாய்ப்பு இல்லை. என்னன்னா ஒரு குழந்தை சொல்லுது அப்படிங்கும் போது அது குழந்தைங்க, அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப நமக்குன்னு இருக்குல்ல, நம்ம அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம தானே இருக்க போறோம், நம்ம தானே கஷ்டப்பட போறோம், நம்ம தானே சுகப்பட போறோம், நம்ம தானேங்க எல்லவா இருந்தாலும். குழந்தை சொல்லுது ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டாங்க என்ன வேணா ஓட்டு போடு, யாருக்கு வேணா ஓட்டு போடு, ஓடி வந்துட்டு அப்ப போட்டிங்களா, அம்மா போட்டிங்களா, போட்டம்மா முடிஞ்சுல, கரெக்டு தானேங்க. அது நான் அப்படியே பாதுகாப்பேன், நான் அப்படியே போய் செய்வேன்றதுலாம் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பரவுதில்ல, நம்ம பார்க்குறது ஒரு அப்பாவை அம்மாவை நீங்கள் போடுங்க, ஐயோ விஜய் அங்கிள் வந்துடணும்னு அலருது, சி இட் இஸ் கியூட் டு சி, அவ்வளோதான். அதை வந்து அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நான் அப்படியே பண்ணுவேன், அது மாதிரி ரீக்ரியேட் பண்ணுவேன். நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க, பிகாஸ் தே ஹாவ் டு பிகம் ரீச் ஆகணும் அவங்க இல்லையா. ஸோ அதனால தே ஆர் ட்ரைங் டு ரீச். இதை வந்து மனத அளவில் நிறைய பேர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அப்படி வந்து சோஷியல் மீடியா பக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ரீச் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே இருக்கு. இதே மாதிரியான ஒரு நல்ல டிஜிட்டல் ரீச் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிஎம்கேக்கு இருக்கு. பட் ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப ரொம்ப டவுன், ரொம்ப ரொம்ப டவுன். அவ்வளோ பேர் ஸ்ட்ராங்காக அவங்களுக்காக தூக்கி பிடிச்சி நிற்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க டிஜிட்டலி ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. இதில் எல்லாத்த விட நம்ம நல்லா யோசிக்க வேண்டியது என்னென்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வேவ் இருக்கும்ல, ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எதுவாக இருந்தாலும் அங்கே இருந்த அந்த ரீச்சை விட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமாக டிவிக்கு வந்து அது ஆட்சியாக அமைச்சிருச்சு, நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் தலைவா, நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம், எங்களை வந்து மானத்தை வாங்கி விட்டுறாத, ஆனால் நீ தானே எப்படியாவது வரணும், நான் வந்துட்டு வம்பு வச்சுருக்கேன், வாயை கொடுத்துட்டேன். சரி, அதை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, நிறைய பேர் வந்து ஓய் என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுவே அங்கே ஒரு பெரிய ஒரு வெற்றி மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் ஜெயிச்சு உள்ளே போயிடுவாரா, அவரோட ரேஷியோ இந்த ஓட்டு வங்கி சாதனம் எல்லாமே உயருங்க. பட் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு எல்லா எம்எல்ஏஸும் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இம்பாசிபிள். ஏன்னா இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய மனநிலை வேற, ரூரல் பிளேசஸில் இருக்கிறவங்க மனநிலை வேற. சும்மா என்னோட ஃபேமிலியில் இருக்கிற வில்லேஜில் இருக்கக்கூடிய ரொம்ப கொஞ்சம் பெரியவங்க, ஓகேவா, நம்மளோட ஜென்ரேஷன் ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் கேட்கும் போது அவங்க வந்து சூரியன் சின்னம், ரெட்டலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க, புரியுதா. இந்த விஜய் அப்படிங்கிற விசில் சின்னம்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இடத்துல பார்த்தா பாட்டியெல்லாம் வந்து நான் கைரேகை வச்சுட்டு வந்தேன், சாரி சின்னத்துக்கு நான் குத்திட்டு வந்தேன் விசில் அப்படின்லாம் சொல்கிறத பார்க்கும்போது சூப்பரில், இவங்களுக்கும் தெரியுது இவங்களுக்கும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தெரியுதுங்க, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தெரியல. அது வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் மேபி இது நல்ல ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது கொடுக்குமே தவிர இந்த டைம் அப்படிங்கிறது உள்ள நிறைய பிளேசஸில் ரீச் அப்படிங்கிறது குறைவு தான், ஓகேவா. நம்ம இப்போ ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்குலாம் எப்படி நல்ல ஒரு ரீச் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்ததா என்ன முடிவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மனநிலை அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய அறிக்கை ஒன்று பார்க்க முடிஞ்சது. என்ன நடந்தாலும் கள நிலவரம் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா நான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த வீடியோ நான் அதை தான் சொன்னேன், என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இது வரைக்குங்க இப்போ வரைக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே மே 4 எப்போ வரும் அப்படிதான். ஸோ கிட்ட வந்துட்டோம், ரொம்ப கிட்ட வந்துட்டோம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இவ்வளோ அளவுக்குலாம் ஒரு ஆசையா ஒரு எலெக்ஷன், நானும் தானே ஓட்டு போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி கூட ஓட்டு போட்டிருக்கேன், என்ன வந்துட்டாங்களா அப்படியா ஓகே இவங்களா அப்படின்னு தான் இருக்கும். யார் கவுண்டிங் எப்படி இருக்கும், கவுண்டிங் என்ன பண்ணுவாங்க, எப்படி நடக்கும், சீக்கிரமாக யார் வருவாங்க, அப்படி மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மாதிரி ஜென்ரேஷன் ஆகட்டும், அண்ட் மேலே இன்னும் கொஞ்சம் பெரியவங்களாகட்டும், ரொம்ப வயசானவங்களாகட்டும், 18க்கு கீழே இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பெரிய ஒரு விஷயம், பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.